ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் பை வர்ஜீனியா உல்ஃப். ஸோ வர்ஜீனியா உல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரரி கிரிட்டிக். இந்த ஒர்க் ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. எல்லாருமே வந்து லிட்ரேச்சர் படிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக படிச்சுட்டு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஃபார் த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். ஸோ இந்த ஒர்க் வந்து மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மிஸ்ஸஸ் டேலோவே டு த லைட் ஹவுஸ் அப்படி நிறைய ஃபேமஸான ஒர்க்ஸ் இருக்குது, அவங்களோட பெஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ உல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிற அந்த நரேட்டிவ் டெக்னிக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ ஆல்சோ வந்து அந்த இன்னர் சைக்காலஜி, அவங்களோட தாட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய அவங்களோட ஒர்க்ஸில் பார்க்கலாம். ஸோ உல்ஃப் வந்து she was suffering from depression even though she wrote a number of essays, beautiful works. கடைசி அவங்களோட எண் வந்து she drowned herself in a river and died. So a room of one's own அப்படிங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ பெஸ்ட் ஒர்க் ஆஃப் வர்ஜீனியா உல்ஃப். இது வந்து பார்த்திங்கன்னா 2 உமன் காலேஜஸில் இவங்க கொடுத்த அந்த லெக்சர் இருக்கு இல்லையா, அந்த லெக்சருடைய பெஸ்ட்டான திங்ஸை வந்து கொண்டு வந்தது தான் இந்த ஒர்க். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்த 2 டிஃப்ரெண்ட் லெக்சர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் உமன் காலேஜஸ், அதை ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி பெஸ்ட்டாக அதில் இருக்கிற பெஸ்ட்டான விஷயங்களை வந்து அசம்பிள் பண்ணி தான் இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் அவங்களுக்கு கொடுத்த அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா விமன் அண்ட் ஃபிக்ஷன். இதுதான் அதோட ஒரிஜினல் டாபிக். அவங்க பேசின லெக்சரோட டாபிக் வந்து இது தான். ஸோ இதில் வந்து அவங்க ஜாஸ்தி பேசின அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமனுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட க்ரியேட்டிவ் ரைட்டிங்கோ அவங்களுடைய அந்த க்ரியேட்டிவ் எனர்ஜியை வெளியில் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தனியான ஸ்பேஸும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் வேணும் அப்படின்றது தான் ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன். அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் அவங்க நிறையா பேசியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த எஸ்ஸேவோட பேர் ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பேசின தலைப்பான ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உமன் அண்ட் ஃபிக்ஷன் தான். ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் அ பட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க முதல் வார்த்தை வந்து பட் அப்படின்ற வார்த்தை தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்போது இருந்த கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய 2 உமன் காலேஜ், நியூஹாம் அண்ட் கர்டன், இந்த 2 காலேஜஸ்லேயும் வந்து இவங்களை பேச கூப்பிட்டு அந்த லெக்சர்லேருந்து எடுத்த ஒர்க். ஸோ இதில் வந்து இவங்க ஃபெமினிஸ்டாக தான் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க, பிகாஸ் திஸ் இஸ் பின் டெலிவர்ட் டு உமன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஹவு டு பிரிங் யுவர் க்ரியேட்டிவ் பவர்ஸ் அவுட் சைட் அப்படிங்கிற ஒரு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ இந்த ஒர்க்கில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கற்பனை, ஒரு இமேஜினரி நரேட்டரை கொண்டு வராங்க. என்னை எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோங்க, மேரி பட்டன், மேரி சர்டன், எப்படியாச்சும் என்னை கூப்பிட்டுக்கோங்க, ஐ டோன்ட் மைண்ட். அந்த பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, நான் சொல்ல வர விஷயம் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மேரி சேட்டன் வந்து என்ன செய்கிறாங்களாம், ஆக்ஸ்பிரிட்ஜ் இந்த சென்ஸ் இது வந்து ஒரு கேலி பேர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியும் 2 பெரிய யூனிவர்சிட்டிஸையும் சேர்த்து வச்ச ஒரு ஃபிக்ஷனல் நேம். ஆக்ஸ்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சர் கொடுக்க போயிருந்தாங்களாம். அப்போ வந்து கொஞ்ச நாள் அந்த கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி, அந்த லெக்சருக்கு முன்னாடி வந்து நடந்து என்ன செய்கிறாங்களாம், லெக்சர்ஸ்க்கு வந்து ஐடியா வேணும்ல என்ன பேசுகிறதுன்னு. ஸோ ஷீஸ் கான்ஸ்டன்ட்லி வாக்கிங் த்ரூ. ஸோ அங்கே என்ன செய்கிறாங்கன்னா அந்த அகாடமிக் கேம்பஸில் வந்து அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பொம்பளையா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்கல்ல, அந்த ஆட்டிடியூட் ப்ரீஜுடிஸோடு பார்க்குற அந்த மேனை வந்து பாஸ் பண்ணி, அந்த நிறையா மென்னை வந்து பாஸ் பண்ணி, நிறையா மென் வந்து அவங்கள பாஸ் பண்ணிவிட்டு போகிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ உமன் ஸ்காலர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செய்கிறாங்க, சிட்டியில் ரொம்ப மைனாரிட்டியாக தான் இருக்காங்க. பிகாஸ் அங்கே இருக்கிறது முழுக்க யார், மேல் எஜுகேஷன் அண்ட் ஸ்காலர்ஷிப் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த இடமே இருக்குது. ஸோ இப்போ இவங்க என்ன செய்கிறாங்களா, நடந்து போகிறாங்களா, அங்கே போனால் ஒரு டர்ஃப் இருக்குது, டர்ஃப் தெரியும்ல, அந்த டர்ஃபில் வந்து நடந்து போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்படின்னு நினச்சி போகிறாங்களாம். அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து ஸ்டாப் பண்ணுறாராம், நீங்கள் அங்கே போகக்கூடாது, மேல் ஸ்காலர்ஸ் மட்டும்தான் அங்கே போய் உட்கார்றதுக்கு பெர்மிஷன் இருக்குது ஆக்ஸ்பிரிட்ஜில், உமனுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து லைப்ரரிக்குள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. ஷீ இஸ் நாட் ஈவன் அலவுட் இன் சைட் த லைப்ரரி. அடுத்து என்ன செய்கிறாங்களா, அந்த லைப்ரரியை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு சர்ச் இருக்குது, ஒரு சின்ன சர்ச், சேப்பல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் ரூம் மாதிரி இருக்குது. அங்கே போகிறாங்க. பட் அவங்களே வந்து நம்மளை எப்படியோ உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகாமல் வெளியில் வந்துடுறாங்க. ஈவன் வந்து அந்த ஃபுட் மெனு இருக்குல்ல, அந்த மெனு கூட மென்ஸ் ஹாஸ்டலுக்கும் உமன்ஸ் ஹாஸ்டலுக்கும் அவ்வளோ டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருந்துச்சான். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு
அந்த பசியே தீரலையாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து காம் அண்ட் பீஸில் இருந்தால் நம்மளால் எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது எப்படி ஒருத்தரால் யோசிச்சு எழுத முடியும்? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உமனுக்கு வந்து அவளோட சொந்த காசும் அவளோட சொந்த ரூமும் இருக்கணுமா. ரூம் இன் த சென்ஸ் ஸ்பேஸ் டு ரைட் வாட் ஷி வாண்ட்ஸ் டு ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து எழுத ஆரம்பிக்கும் போது அவங்க மென்டலி டிஸ்பிளேஸ்டாகவும் ஃபிசிக்கலி டிஸ்பிளேஸ்டாகவும் இருந்தால் என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. ஸோ அப்போ என்ன செய்யணும், அவங்க ஃபஸ்ட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து சொந்த காசும் சொந்த ஸ்பேஸும் இருக்கணும் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்களா, பிரிட்டிஷ் லைப்ரரிக்குள்ளே போகிறாங்களாம். சரி நம்ம டாப்பிக்கை பற்றி வேறு ஏதாவது சர்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்களா, அங்கே நிறையா மிஸ்கானிஸ்ட் அண்ட் பேட்ரியார்கியல் திங்ஸை தான் பார்க்குறாங்க. அதாவது ஆண் ஆதிக்கம் செலுத்தி ஹிப்போக்ரிட்டிக்கலாக பேசுகிற அந்த மாதிரி ஸ்பீச்சஸ் தான் அங்கே நிறையா பார்க்குறாங்களாம். அப்புறம் என்ன செய்கிறாங்களாம், அந்த பிரிட்டிஷ் லைப்ரரியில் போய் ஒரு ஹிஸ்டாரியன் கிட்ட போகிறாங்களாம். அங்கே போயிட்டு அந்த ஹிஸ்ட்ரி செக்ஷனில் போய் பார்க்குறாங்களாம். அங்கே போய் பார்த்தா சரி ஹிஸ்ட்ரியில் எலிசபெத்தன் ஏஜில் உமன் எப்படி இருந்தாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த ஏஜில் தான் வந்து லிட்ரேச்சர் வந்து ஃப்ளரிஷ் ஆச்சு. வி ஆல் நோவில் அதான் கோல்டன் ஏஜ் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ அந்த ஏஜில் வந்து உமன் எப்படி இருந்தாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெவிலியன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து ஒரு ஃபேமஸான ஹிஸ்ட்ரி புக் இருக்குது, அதை எடுத்து பார்க்குறாங்களா. அதில் பார்த்தாங்க உமனை பற்றி வந்து ரொம்ப 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 குறைவான இன்ஃபர்மேஷன் இருக்கான். என்ன இன்ஃபர்மேஷன் தான் இருக்காங்க, மேன்ஸ் ரைட் வந்து என்ன பார்த்தா டு பீட் ஹிஸ் உமன், அது வந்து ஒரு மேனோட ரைட்டான், அதை பற்றி இருக்கான். ஒய்ஃப் பீட்டிங்கை பற்றி இருக்கான். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க, லோ கிளாஸ் ஹை கிளாஸ் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏர்லி மாடர்ன் பீரியடில் பார்த்தோம்னா அப்பர் கிளாஸ் உமனாக இருந்தாலும் சரி லோ கிளாஸ் உமனாக இருந்தாலும் சரி அவங்க ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணுற ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. அப்புறமா வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு ட்ரெவிலியன் அந்த புக்கில். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷேக்ஸ்பியர் அண்ட் உமன் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கிரேட்டான இம்பார்ட்டன்ஸ் எப்போ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த பியூட்டினால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் அவங்களுக்கு சொசைட்டியில் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கறது வந்து பியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நிறையா வந்து 2 வெரைட்டி தான் உமனில். ஓகேவா, இப்போ மேன் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரன் பிளேஸில் தெர் வில் பி லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். சில கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, சில கேரக்டர்ஸ் ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க, சில கேரக்டர்ஸ்க்கு லைட்டாக ஒரு கிரே சைட் காட்டுவாங்க, சில கேரக்டர்ஸ் லைட்டாக ஒரு காமெடி சென்ஸோட காட்டுவாங்க அந்த மாதிரி. பட் அப்படிலாம் இல்லை, உமனுக்கு வந்து 2 கேரக்டர் தான். ஒன்று ஷீ இஸ் அ காடஸ் ஆர் ஷீ இஸ் அன் அடல்ட்ரஸ். அடல்ட்ரஸ்னால் என்னன்னு தெரியும்ல, ஸோ அவள் வந்து ஒரு மாதிரி அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ ஒன்று கடவுள் அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஒரு கேரக்டர், இல்லைனா ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டராக தான் காட்டுறாங்க. ஸோ லிட்ரேச்சர் ஃபுல்லாக எப்படி இருக்குது, லிட்ரேச்சர் ஃபுல்லாத்தையும் அனலைஸ் பண்ணால் எப்படி இருக்குது, ஆன்டிகோனி, கிளியோபாட்ரா, லேடி மேக்பெத் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லேருந்து ஆனா கெர்னினா, எமா போவரி இந்த மாதிரியான கேரக்டர்ஸும் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ரியாலிட்டி வந்து எப்படி இருந்துச்சு, இதுக்கு ரொம்ப ஆப்போசிட்டாக இருந்துச்சு. இந்த 2 சைட்லேயுமே அவங்க உமனை வைக்காமல் என்ன செஞ்சாங்க, ஒரு கமோடிட்டி, ஒரு மெட்டீரியல் மாதிரி, ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்கள மிஸ்யூஸ் பண்ணாங்க, அடித்தாங்க, ரூமில் போட்டு பூட்டி வச்சாங்க, அவங்க சொன்னதெல்லாம் கேட்குறதுக்காக எல்லாமே பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதாவது அந்த ஹிஸ்ட்ரியை வந்து இவங்க கொஷின் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் உமன் வந்து போயிட்ரியே எழுதுறதே இல்லை, இந்த அளவுக்கு லைக் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா விமன் அண்ட் ஃபிக்ஷன். ஸோ இவங்க விமன் வந்து அந்த டைமில் என்ன பண்ணாங்க, எதை பற்றி பேசணுங்கிறத முடிவு பண்ணுறதே வந்து இந்த ஹிஸ்ட்ரியும் இந்த லிட்ரேச்சரும் தான். இதில் விமனை பற்றி எதுவுமே பெருசாக இல்லாத போது ஹவு ஷி வில் ரைட் ஆன் திஸ். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, விமன் போய்ட்ரியோ இல்லை எந்த லிட்ரரி ஒர்க்ஸையும் எழுதலை. பிகாஸ் இவங்களுக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே டவுட் வந்துருச்சு, அவங்கள முதல்ல படிக்க வச்சுருப்பாங்களா இதெல்லாம் தெரியறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பிஷப் வந்து கொடுத்த ஒரு கமெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் எனி உமன் டு ஹேவ் த ஜீனியஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் மாதிரி ஒரு ஜீனியஸாக எந்த உமனாலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைட்டர் அந்த கமெண்ட்டை போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் ரொம்ப இம்பாசிபிள் தான், ஷேக்ஸ்பியர் மாதிரி ஜீனியஸாக இருக்கவே முடியாது. ஷேக்ஸ்பியருக்கு வந்து என்ன ஒரு டேலண்டடான ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஷேக்ஸ்பியர் அளவுக்கு ஈக்குவலாக ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஷேக்ஸ்பியர் மாதிரி அவங்கள கிராமர் ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சுருப்பாங்களா, இல்லை ஷேக்ஸ்பியர் மாதிரி வந்து ஓவிட், வெர்ஜில் இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான பழங்காலத்து கிளாசிக்ஸ் எல்லாம் படிக்க முடியுமா? ஈவன் இஃப் ஷீ இஸ் நாட், அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 16 வயசில் கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்திருந்தா கூட அவள் எப்படியோ லண்டனுக்கு போய் ஷேக்ஸ்பியர் மாதிரி போயிருந்தா கூட என்ன செய்வாங்க, ஷேக்ஸ்பியர் ஆக்டராக இருந்தார், அந்த மாதிரி இவங்க ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தா ஷேக்ஸ்பியர் அண்ட் டைமில் உமன் ஆக்ட்ரஸே கிடையாது, வெறும் மென் தான் வந்து உமனுக்கு பதிலாக ஆக்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. ஷேக்ஸ்பியருக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவங்க கிராமர் ஸ்கூலுக்கு போயிருந்தா கூட, எப்படியோ தப்பிச்சு லண்டனுக்கு போயிருந்தா கூட கல்யாணம் ஆகாமல் அவங்க ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லி
சொல்லியிருந்தா எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. அப்படி இல்லை அவங்க ஆக்ட்ரஸாக ஆயிருந்தா கூட ஏதோ ஒரு ஆக்டரை கல்யாணம் பண்ணி லைஃப் செட்டில் ஆயிருப்பாங்க. அப்படி இல்லைனா ஆக்டரோட மேரேஜ் ஒர்க் பண்ணாமல் ஷி மைட் ஹேவ் கீல்டு ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விமனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கவே படலை. அவள் கையில் அதை கொடுத்தா தானே அது என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ கொடுக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி வந்து ஒருத்தர் அந்த டேலண்ட்ஸை டெவலப் பண்ண முடியும்? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷேக்ஸ்பியருக்கு இருந்துச்சு. ஸோ ஹி எக்ஸ்ப்ளோர்ட். ஷேக்ஸ்பியர் ஈக்குவலி ஒரு டேலண்டடான ஒரு சிஸ்டர் இருந்திருந்தால் கூட ஷி மைட் ஹேவ் நாட் மேட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 19th செஞ்சுரிக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து ஜார்ஜ் எலியாட், கரர் பெல், ஜார்ஜ் சாண்ட் இந்த மாதிரி வந்து விமன் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மேல் பென் நேமோட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜார்ஜ் எலியாட்டோட பென் நேம் என்ன? மேரி ஆன் எவன்ஸோடைய பென் நேம் தான் ஜார்ஜ் எலியாட். மேரி ஆன் எவன்ஸ்னு எழுதி அவங்க பப்ளிஷ் பண்ண முடியாதனால தான் ஜார்ஜ் எலியாட் அப்படிங்கிற பேரில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து அவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தும் பெண்கள் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்ததால தான் இவங்க வந்து மேல் பென் நேம்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க்ஸை வந்து எழுதியிருக்காங்க. அவங்க டைமில் வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கூட தே ஹேவ் ஃபாட் டு ரைட் அ ஒர்க் ஆஃப் தேர் ஓன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஒரு மெட்டீரியல் டிஃபிகல்ட்டி இல்லைனா கூட பரவாயில்ல. மெட்டீரியல் டிஃபிகல்ட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸோ ஸ்பேஸோ இதெல்லாம் இல்லைனா கூட பரவாயில்ல. ஆனால் இம்மெட்டீரியல் டிஃபிகல்ட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மென்டல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குல்ல, நம்ம எழுதுனா கூட சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒரு மேன் எழுதுனா அவனை வந்து ஓகே நல்லா எழுதியிருக்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, ஒரு உமன் எழுதுனா என்ன செய்வாங்க? உனக்கு இதெல்லாம் தேவையா? ஒழுங்காக கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டியை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியதானே அப்படி தான் கேட்பாங்க. ஸோ மென்னை வந்து என்கரேஜ் தட்டி கொடுக்குற உலகம் என்ன செய்யுது? உமனுக்கிட்ட ஹாஸ்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு உமன் கிட்டேருந்து புத்திசாலித்தனமாக வந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. What you expect of a woman is to be beautiful, be presentable and bear children for you. இவ்வளோ தான் அங்கே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ என்ன ஆகுதுன்னா, உமன் எழுதணும்னு நினச்சா கூட சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ரைட்டரோட மைண்ட் எப்படி இருக்கணும்? ஃப்ரீயாக இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஷேக்ஸ்பியரோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எவ்வளோ கிரேட்டாக இருந்திருக்கும்? பிகாஸ் ஹி ஹவ் ரோட் அ லாட் ஆஃப் கிரேட் ஒர்க்ஸ். அப்போ வந்து ஒரு உமனை வந்து ஷேக்ஸ்பியர் இருக்கிற அளவுக்கு பீஸ் அண்ட் காமில் அந்த டைமில் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால் ஷேக்ஸ்பியர் அளவுக்கு எந்த உமனுக்கும் திறமை இருக்க சான்ஸே கிடையாது. பிகாஸ் ஷேக்ஸ்பியர் இருக்கிற மைண்ட் செட்டில், ஷேக்ஸ்பியர் இருக்கிற மென்டல் பீஸில் ஒரு உமனால் அந்த காலத்தில் கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன செய்கிறாங்களாம், நிறையா பீப்புள் எழுதி அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ண அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறாங்க. லேடி வின்ஷில்சி அப்படிங்கிற ஒரு போய்ட் இருக்காங்களாம். அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? நோபல் உமனாக இருக்காங்க. அவங்க நோபல் உமனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்க எழுதின ஒர்க்ஸுக்கெலாம் ஒழுங்கான என்கரேஜ்மெண்ட் இல்லாததுனால, அவங்க வந்து ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து யாரும் சியர் பண்ணியோ என்கரேஜ் பண்ண ஆள் இல்லாதால என்ன ஆகுது? அவங்களால ஒழுங்காக வந்து போய்ட்ரியில் எழுத அவங்களால முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. மென் வந்து அவங்க எப்படி செய்கிறாங்களாம், எப்படி கிண்டல் பண்ணுறாங்களாம், இவங்க வந்து மென் அப்படின்னு சொல்லாமல் என்ன செய்கிறாங்க? போப்புன்ற சென்ஸ் அலெக்சாண்டர் போப் அண்ட் கிரே, இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்களாம், அவங்கள பார்த்து ப்ளூ ஸ்டாக்கிங் வித் இச் ஃபார் ஸ்கிரிப்லிங் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவங்கள அவ்வளோ கேலி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் நோபல் உமன். ஓகே, நோபல் உமன்னா யார்? அவங்க ஒன்றும் சும்மா இருக்கிறவங்க கிடையாது. தே ஹேட் அ லாட் ஆஃப் வெல்த், ப்ராப்பர்ட்டிஸ். அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ட்ரெஸ்ஸு வேர் பண்ணுறதுலேருந்து ட்ரெஸ்ஸு கழட்டி போடுற வரைக்கும் எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க இருப்பாங்க சுற்றி. அப்படி இருக்கிற நொபிலிட்டி பீப்புளையே வந்து கேலி கிண்டலுக்குள்ளே ஆளாக்கியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த அஃப்ரா பென்னை சொல்கிறாங்க. அஃப்ரா பென் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ரைட்டர் இல்லையா? ஸோ அஃப்ரா பென் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாடல் செட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேர் எழுத ஆரம்பித்தாங்க அஃப்ரா பென்னோட ஒர்க்கை பார்த்து. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் உமன் ஸ்டார்டட் ரைட்டிங் இந்த 19th century. ஸோ இந்த மாதிரி ஒரு சாசருக்கோ ஒரு மார்லோவுக்கோ கிடைச்ச அந்த வெல்கமிங் ஆட்டிடியூட் வந்து ஜார்ஜ் எலியாட்டுக்கு கிடச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? பிகாஸ் மாஸ்டர் பீசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் உருவாகிறது கிடையாது. பட் அது வந்து நிறைய வருஷங்களில் உருவாகிற ஒரு ஒர்க்கோட அவுட்கம் தான். ஸோ ஆப்வியஸ்லி மாஸ்டர் பீசஸ் அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது மாஸ்டர் பீஸ்பா இது அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதின ஒர்க்ஸாக இருக்கட்டும், ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸாக இருக்கட்டும், இந்த நம்ம சொல்கிற இந்த
என்ன சொல்கிறது, இந்த க்ரீக் ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளாசிக்கான மாஸ்டர் பீசஸ் எவ்வளோ இருக்குது. இந்த மாஸ்டர் பீசஸ் எல்லாமே ஒரு நாளில் எழுதினது கிடையாது. பட் நிறையா வருஷம் பிளான் பண்ணி வெளியில் வந்தால் அந்த அவுட்கம் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு உமனுக்கு கிடச்சிருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் எல்லா உமனும் எப்போ நாவலே எழுதிட்டு இருக்காங்க, ஏன் யாருமே போய்ட்ரி எழுத மாட்டுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. போய்ட்ரியோ ப்ளேவோ ஏன் எழுத மாட்டுறாங்க அப்படின்னும் போது, ஒரு உமன் வந்து ஒரு காமனான சிட்டிங் ரூமில் ஒரு குழந்தைங்களை பார்த்துட்டு ஒரு ஹவுஸ் ஹோல்டில் மென்டலி ஃப்ரீயாக இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு ப்ரோஸோ ஒரு ஸ்டோரியோ ஒரு நாவலோ எழுதும் போது ஈஸியாக அவங்க எழுதிட்டு இருக்கும் போது வந்து திருப்பி போயிட்டு திருப்பி வந்து உட்காரும் போது அவங்களால எழுத முடியும். ஆனால் போய்ட்ரின்றது அப்படி கிடையாது. அந்த தாட்ஸை வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து அதை ரீகால் பண்ணி எழுதுகிற ஒரு இமேஜினேஷன், அமைதியாக இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து போய்ட்ரிக்கு தேவை. ஸோ அதனால தான் உமன் வந்து போய்ட்ரி எழுதலை. பிகாஸ் அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்கக்கிட்ட இல்லவே இல்லை. அந்த மாதிரி அமைதியாக உட்காந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அதனால தான் உமன்ஸ் மோஸ்ட்லி என்ன செஞ்சாங்க, ப்ரோஸ் தான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உமனுக்கு ட்ராவல் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை எழுதக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸோ கொடுத்துருந்தா நிறைய சூப்பர்வான ரைட்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டால்ஸ்டாய் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. டால்ஸ்டாய் வந்து நிறையா வார்ஸுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களோட நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸையும் அதிகமாக்கிட்டு தான் சூப்பராக வந்து வார்ஸை பற்றின புக்ஸ் எல்லாம் வந்து வார் அண்ட் பீஸ் அப்படின்ற அவரோட ஃபேமஸான ஒர்க் உங்களுக்கு தெரியும். டால்ஸ்டாயோட வார் அண்ட் பீஸ் எப்படி எழுதினாரு, அவரோட இன்ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் விசிட்டிங் த பேட்டில் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் யாருக்கு கிடைக்காது, வெளியில் வீட்டு வெளியில் போகாதவங்களுக்கு எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லிட்ரரி ட்ரெடிஷன் வந்து உமன் ரைட்டர்ஸ்க்கு வந்து இல்லவே இல்லை. இட்ஸ் டெவலப்பிங் நவ். பட் அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு முன்னாடி காலத்தில் இருக்கக்கூடிய இது உமன் எழுதின ஒர்க்கு, இது ஒரு கிளாசிக் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒர்க்ஸ் எதுவுமே பெருசாக கிடையாது. பிகாஸ் உமன் வேர் நாட் கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டு டூ எனி திங். இப்போ கூட வந்து உமன் என்ன செய்கிறாங்களாம், உமன் வில் நாட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு த நாவல் ஃபார்ம். இதே மாதிரி நாங்கள் இருந்துட மாட்டோம் நாவலில் மட்டும். கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்வோம், போய்ட்ரி பிளேஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் எழுதுவோம். பட் இப்போ தான் நாங்கள் அந்த பேசிக்ஸை வந்து போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டைம் இது இவங்க சொல்கிற டைம் வந்து 90s. ஸோ 90s டைமில் விச் இஸ் 20th century. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் இப்போ தான் வந்து பேசிக் போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு நாவல் இல்லாமல் மற்ற வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து விமன் வேர் டினைன்டு the opportunity of writing, எப்படி வந்து men always had that opportunity. இதை வந்து இன்னும் சூப்பராக சொல்லணும் அப்படின்னா வந்து நம்மளோட ரிசர்வேஷன் இருக்குல்ல, இன்றைக்கி ஏன் எஸ்டி எஸ்சிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது காலங்காலமாக அவங்கள அப்ரெஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை வருஷன்ற கணக்கு கிடையாது. ஓகே, 2000 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பர்டிகுலரான கம்யூனிட்டியை நீ கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி அவங்கள அப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அப்ரெஸ் பண்ணி அவங்கள வந்து நம்ம கூட நமக்கு சமமாக படிக்க விடாமல், நமக்கு சமமாக அவங்கள பார்ட்டிசிபேட் எதுலேயுமே பண்ண விடாமல் நம்ம அவங்கள தலைமுறையாக அப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசர்வேஷன்ஸ் தான் அவங்க இன்றைக்கி வாங்கிட்டுருக்காங்க. இது வந்து 50 வருஷமாக ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறீங்க, 70 இயர்ஸாக ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறீங்க, இது எப்போ தான் நிறுத்தும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த தலைமுறையாக அவங்கள வந்து என்ன செஞ்சுருக்கோம், அப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு 60 வருஷம் 70 வருஷம் ரிசர்வேஷனுக்கே எல்லாரும் கொதிக்கிறாங்க. ஸோ இதுதான் எக்ஸாக்ட்லி இப்போது விமன் கண்டிஷனும் கூட. ஸோ இது வந்து வருஷமாக வந்து பேட்ரியார்கி வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. எல்லா ரிட்டன் லிட்ரேச்சர்ஸ்லேயும் உமன் இருந்ததுக்கான உமன் கான்ட்ரிபியூஷன், உமன் எப்படி இருந்தாங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப கம்மி. பிகாஸ் விமன் வேர் கன்ஃபைன் டு தேர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ இந்த நொபிலிட்டி பீப்புள் நான் சொன்னால அவங்கள சுற்றி வந்து வேலை செய்கிறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், நீ இப்படி தான் சிரிக்கணும், நீ மற்றவங்கள மாதிரி வெளியில் போக முடியாது, உன்னால் ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணவே முடியாது. ஸோ விக்டோரியன் எராவில் தான் வந்து விமன் ப்ராப்பர்ட்டியே ஓன் பண்ண முடியும். விக்டோரியன் எரா இந்த சென்ஸ் 1800s மேலே. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் ஒன்று அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க, இல்லை ஹஸ்பண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க, இல்லை பசங்களை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதுதான் கரெக்டான எக்ஸாம்பிள். இந்த ரிசர்வேஷன் போயிட்டுருக்கதான் எக்ஸாம்பிள். ஸோ காலங்காலமாக அப்ரெஸ் பண்ணப்பட்ட விமன் வந்து ரைட் நவ் தே ஆர் பில்டிங் த பேஸ். எல்லாத்துக்குமே சொல்கிறேன், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் வந்து விமன் ஆர் ஸ்டார்டிங் டு ப்ளூம். மென் அளவுக்கு விமனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவங்களால எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த கரண்ட்
பாஸ்ட் 10 இயர்ஸாக தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம அம்மாக்கள் கூட பார்த்திங்கன்னா தே வுட் ஹாவ் டன் ஒர்க், பட் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்டு வேலை எல்லாமே ஃபுல்லி அவங்க எல்லாமே பார்த்துட்டு பசங்களையும் ஃபுல்லாக பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது த டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். இப்போ என்ன செய்கிறாங்க, மென் ஆர் கான்ட்ரிபியூட்டிங், எல்லாரும் பண்ணுறதில்ல, பட் ஸ்டில் சம் மென் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு ஹவுஸ் ஒர்க். ஸோ இன்றைக்கி வந்து மென்னை படிக்க வச்ச அளவுக்கு உமனை படிக்க வைக்கிறாங்க, அதே அளவுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. பட் ஐ திங்க் இன்னும் அந்த மேரேஜ் ஏஜ் பார் ஆனது அது மட்டும் இன்னும் கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் டேபு இருக்குது. பட் ஸ்டில் நிறையா பேர் கண்டிப்பாக மாறிட்டு தான் வராங்க. ஸோ ஒரு மென்னுக்கு கொடுத்த அளவுக்கு பீஸ் அண்ட் காம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் மணி வந்து ஒரு உமனுக்கு கொடுத்தா ஹவு மச் ஷீ கேன் கோ ஃபார் அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ வர்ஜீனியா உல்ஃபுடைய ஒரு ட்ரீம் இஸ் டுடேஸ் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இது உங்களோட ரியாலிட்டியாக இல்லாமல் இருக்கலாம், மைட் பி, பட் கண்டிப்பாக வந்து மேக் ஷூர் தட் இட்ஸ் கோயிங் டு பி யோர் டாட்டர்ஸ் ரியாலிட்டி ஆர் யோர் டாட்டர் இன் லாஸ் ரியாலிட்டி. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரூம்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் பை வர்ஜீனியா உல்ஃப். தேங்க்யூ.